டெலிவிஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம். புதுவையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல். புதுவையில் மீண்டும் விமான சேவை. பயணிகளை கவர்னர் முதல்வர் வழி அனுப்பி வைப்பு. வில்லியனூரில் ரயில் மறியல் போராட்டம். போலீசார் போராட்டக்காரர்களிடம் தள்ளுமுள்ளுவில் ஏற்பட்டதால் பரபரப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுவையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அம்பேத்கர் பற்றிய சர்ச்சை கருத்துக்களை தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக வலியுறுத்தி புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில விடுதலை சிறுத்தை கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில துணை செயலாளர் பாவாணன் தலைமையில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றதா. முன்னதாக வெங்கட சுப்பா ரெட்டியார் சதுக்கத்தில் இருந்து ஊர்வலமாக வந்த 100க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் சென்னையிலிருந்து புதுச்சேரி நோக்கி வந்த ரயிலை மறிக்க முயன்றனர். அப்போது போலீசார் அவர்களை தடுத்து ரயில்வே கேட்டை இழுத்து மூடினர். அப்போது கேட்டை தள்ளிக்கொண்டு ரயிலை அவர்கள் மறிக்க முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா. இதனிடையே அமித்ஷாவின் உருவ பொம்மையை அவர்கள் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினர். எதிர்பாரா விதமாக தீ திடீரென்று பற்றி எரிந்தது. சாலையில் உருவ பொம்மையை தரதரவென்று இழுத்துச் சென்றதால் போலீசாருக்கும் விடுதலை சிறுத்தை கட்சியினருக்கும் இடையில் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டதா. விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில்வே பாதையில் அம்பேத்கரின் உருவப்படத்தோடு படுத்து ரயில் செல்லாதவாறு தொடர் மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதா. தொடர்ந்து காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். புதுவையில் மீண்டும் விமான சேவை தொடங்கியுள்ளது. கவர்னர் மற்றும் முதலமைச்சர் ஆகியோர் விமான பயணிகளை வழி அனுப்பி வைத்தனர். ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் மூலம் பெங்களூரு, ஹைதராபாத் நகரங்களுக்கு விமானம் புதுவையிலிருந்து இயக்கப்பட்டதா. 2023 ஜூன் மாதம் இந்த சேவை நிறுத்தப்பட்டதா. மீண்டும் அக்டோபரில் தொடங்கப்பட்ட சேவை கடந்த மார்ச் 3ஆம் தேதியுடன் நிறுத்தப்பட்டதா. 8 மாதமாக புதுவையிலிருந்து விமானங்கள் இயக்கப்படவில்லை. மீண்டும் புதுவையிலிருந்து விமான சேவை தொடங்க அரசு நடவடிக்கை எடுத்ததா. இண்டிகோ விமான நிறுவனம் புதுவையிலிருந்து பெங்களூரு, ஹைதராபாத் நகரங்களுக்கு ADR 72 ரக விமானங்களை இயக்க முன்வந்ததா. தினமும் பெங்களூருவிலிருந்து காலை 11:10 மணிக்கு விமானம் புறப்பட்டு 12:25 மணிக்கு புதுவையை அடையும். மதியம் 12:45 மணிக்கு புதுவையிலிருந்து புறப்பட்டு 2:30 மணிக்கு ஹைதராபாத் சென்றடையும். ஹைதராபாத்தில் இருந்து 3:05 மணிக்கு புறப்பட்டு மாலை 4:50 மணிக்கு புதுவையை வந்தடையும். மாலை 5:10 மணிக்கு புதுவையிலிருந்து புறப்பட்டு 6:35 மணிக்கு பெங்களூரு சென்றடையும். இந்த விமான சேவை இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளதா. பெங்களூருவில் இருந்து பயணிகளுடன் புதுவைக்கு வந்த விமானம் வாட்டர் சல்யூட் அடித்து வரவேற்கப்பட்டதா. பெங்களூருவில் இருந்து 74 பயணிகள் விமானத்தில் வந்தனர். அவர்களுக்கு பூங்கொத்து, இனிப்பு கொடுத்து விமான நிலைய ஊழியர்கள் வரவேற்றனர். இந்த விமானத்தில் புதுவையில் இருந்து ஹைதராபாத்திற்கு 63 பயணிகள் சென்றனர். பயணிகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் ஜே சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன், தலைமை செயலர் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சென்னை மூலமாக கொச்சின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது. சென்னைக்கு சென்று சென்னையிலிருந்து நம்ம விஜயவாடா, ராஜமந்திரி சொல்லுவதற்கு வாய்ப்பு, கோவா, அது எல்லா சாத்தியங்களும் ஆராயப்பட்டு இந்த விமான நிலையம் விரிவாக்கம் பணிகள் தொடர்பு நடவடிக்கை எடுக்கிறது. விடுதலை சிறுத்தை கட்சியினர் வில்லியனூரிலும் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அம்பேத்கர் குறித்து அவமதித்து பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விடுதலை சிறுத்தை கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் வில்லியனூர் சுல்தான்பேட்டை ரயில் நிலையத்தில் இருந்து சென்னையிலிருந்து புதுச்சேரிக்கு வந்த பயணிகள் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவலர்கள் அவர்களை அதிரடியாக கைது செய்தனர். புதுச்சேரியில் 6 ஆண்டுகளுக்கு பிறகு பேருந்து கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் ரங்கசாமியின் உத்தரவின் பேரில் கட்டண உயர்வு விரைவில் அமலுக்கு வர உள்ளது. அதன்படி ஏசி இல்லாத நகர பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் 5 ரூபாயிலிருந்து 7 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 13 ரூபாயிலிருந்து 17 ரூபாயாகவும் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஏசி வசதியுடன் கூடிய பேருந்துகளில் குறைந்தபட்சம் 10 ரூபாயிலிருந்து 13ஆகவும் அதிகபட்சமாக 26 ரூபாயிலிருந்து 34 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. சொகுசு பேருந்துகளுக்கு குறைந்தபட்சம் 12 ரூபாயிலிருந்து 16 ரூபாயாகவும் அதிகபட்சம் 36 ரூபாயிலிருந்து 47 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி எல்லைக்குள் கிலோமீட்டருக்கு 75 பைசா என்பது 96 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. 25 கிலோமீட்டர் வரை 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி எல்லைக்குள் ஏசி விரைவு பேருந்து கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் 30 பைசாவிலிருந்து 1 ரூபாய் 69 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. வால்வோ பேருந்திற்கான கட்டணம் கிலோமீட்டருக்கு 1 ரூபாய் 70 பைசாவிலிருந்து 2 ரூபாய் 21 பைசாவாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கான கட்டணம் 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாகவும் விழுப்புரத்திலிருந்து 25லிருந்து 30 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. புதுவையில் அடுத்த 24 மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமானது வரையிலான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவி வருகிறது. இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 12 மணி நேரத்தில் வடக்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைய வாய்ப்புள்ளது. அதன் பின்னர் 24 மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதி நிலவ வாய்ப்புள்ளது. பின்னர் வட தமிழக கடலோர பகுதியை விட்டு விலகி ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஆச்சாரியா கல்லூரியில் இணையவழி போலீசார் மாணவர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். ஆச்சாரியா கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குனர் அரவிந்தன் வழிகாட்டுதலின்படி ஆச்சாரியா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கணினி அறிவியல் துறையும் புதுச்சேரி காவல்துறையின் இணையவழி குற்றம் மற்றும் பாதுகாப்பு பிரிவும் இணைந்து இணையவழி குற்றம் மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கை கல்லூரி கலையரங்கில் நடத்தினர். பேராசிரியர் யசோதபிரியா வரவேற்புரையாற்றினார். கல்லூரி முதல்வர் விமல் ஆனந்த் தலைமை தாங்கிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுவை காவல்துறை இணையவழி குற்றம் மற்றும் பாதுகாப்பு பிரிவின் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் காணொலி விளக்கக்காட்சி வாயிலாக சிறப்புரையாற்றினார். காவல் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் இணைய வழியில் நடைபெறும் மோசடிகள் குறித்தும் அவற்றை முன்னெச்சரிக்கையுடன் கையாளும் முறை குறித்தும் மாணவர்களிடம் கலந்துரையாடல் நடத்தினர். நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணை முதல்வர் ஜனார்த்தனன், வணிக மேலாண் துறை தலைவர் நேத்திர பிரகாஷ், அறிவியல் துறை தலைவர் முருகதாஸ் மற்றும் அனைத்து துறை பேராசிரியர்கள், காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருபுவனை மயிலம்பாதை விரிவாக்க பணிகளுக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிலுக்காரிபாளையம் கிராமத்தில் உள்ள மயிலம்பாதை விரிவு சாலையை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் 13,50,000 ரூபாய் செலவில் இந்த பணி நடைபெற உள்ளது. திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பொறையூரில் இடிந்து விழுந்த மதில் சுவரை கட்டும் பணியினை அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஊசுட்டேரி கிராமத்தில் உள்ள பொறையூர் சாலையில் இடிந்து விழுந்த பாதுகாப்பு சுவர் மறுகட்டுமானத்திற்கு 3.61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அரசாணை பெறப்பட்டு சுவர் சீரமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதா. இந்த பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றதா. ஆதி திராவிடத்துறை அமைச்சர் சாய்ஜய் சரவணன்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அமைச்சரின் துணைவியார் அன்னபிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், கட்டிடங்கள் மற்றும் புதுச்சேரி சாலைகள் பொதுப்பணித்துறை கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரராஜு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அமித்ஷா பதவி விலக கோரி காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
அம்பேத்கர் பற்றி சர்ச்சையான கருத்துக்களை கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் அண்ணா சிலை சதுக்கத்தில் நடைபெற்றது. ஆதி திராவிட பிரிவு தலைவர் ஜெயபால் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, ஷாஜகான் உள்ளிட்ட புதுச்சேரி முழுவதிலும் இருந்து 300க்கும் மேற்பட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், மகளிர் அணி, இளைஞர் அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சோலைநகர் ஆரம்ப பள்ளியை புனரமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலைநகர் பகுதியில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பல ஆண்டுகளாக போதுமான வகுப்பறைகள் இல்லை மற்றும் மழைக்காலங்களில் மழைநீர் உள்ளே போவது போன்ற குறைகளும் இருந்து வந்தன. பெஞ்சல் புயல் காரணமாக பெய்த கனமழையால் பள்ளியில் வகுப்பறைகள் பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியது. இது குறித்து அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் நேரில் பார்வையிட்டு உடனடியாக இந்த குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்குமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அந்த உத்தரவின் பேரில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து தற்போது 24,50,000 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப பள்ளியில் பல்வேறு பணிகள் மேற்கொள்வதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன், கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியம், இளநிலை பொறியாளர் ஆனந்த பத்மநாபன், கல்வித்துறை துணை இயக்குநர் சிவராமன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கான மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. புதுச்சேரி சுல்தான்பேட்டையில் இயங்கும் ராக் இன்டர்நேஷனல் மேல்நிலைப் பள்ளியில் மாணவர் மற்றும் ஆசிரியர்களுக்கான மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு புகையிலை ஒழிப்பு விழிப்புணர்வு முகாமும் நடத்தப்பட்டது. இந்த விழாவில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இணை பேராசிரியர் மருத்துவர் தமிழ்மதி, மருத்துவர் பிருத்விராஜ், மருத்துவர் மிதின் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். துறை தலைவர் மருத்துவர் பரதலட்சுமி தலைமையில் இந்த விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7,040 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 56,320 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 950 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு கண்டனம். புதுவையில் விடுதலை சிறுத்தை கட்சியினர் ரயில் மறியல். புதுவையில் மீண்டும் விமான சேவை, பயணிகளை கவர்னர், முதல்வர் வழி அனுப்பி வைப்பு. வில்லியனூரில் ரயில் மறியல் போராட்டம், போலீசார் போராட்டக்காரர்களிடம் தள்ளுமுள்ளுவில் ஏற்பட்டதால் பரபரப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.